கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றும் உங்களோடு கூட உபாகமம் 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே பிரதான அறிவு என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆகையால் உன் நீதியின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்தரிக்க கொடார் என்பதை அறிய கடவாய். நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம். இந்த இடத்திலே கவனிக்க வேண்டிய வார்த்தை உன் நீதியின் நிமித்தம் அறிய கடவாய் என்கிற வார்த்தை. பாருங்கள், நாம் அறிய வேண்டிய முக்கியமான அறிவு நாம் நல்லவர் அல்ல என்கிற அறிவு. இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 7வது அதிகாரம் 18வது வசனத்திலே, அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை என்று. கெட்டுப்போன பாலில் நாம் காஃபி போட்டால் என்ன, டீ போட்டால் என்ன? பால் கெட்டு போய் விட்டதே. அப்படியே நன்மையே இல்லாத மாம்சத்திலிருந்து நாம் உரக்க சத்தமிட்டால் என்ன, உபவாசம் போட்டால் என்ன, நன்மை எப்படி பிறக்கும்? அன்புக்குரியவர்களே, அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லையே. நம்முடைய சுயநீதியை குறித்த பெருமையை சுக்கு நூறாக உடைத்தெறிவது இந்த அறிவுதான். இந்த அறிவுதான் எனக்கு ஒரு இரட்சகர் தேவை என்கிற தாழ்மையை எனக்கு கற்றுத்தருகிறது. இந்த அறிவுதான் தேவன் அன்பானவர், நான் நல்லவன் என்பதினால் தேவன் என்னை ஆசீர்வதிக்கவில்லை, அவர் நல்லவர் என்பதினால் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்கிற தேவ அன்பை குறித்த அறிவை நமக்கு தருகிறது. மனிதன் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவில் முக்கியமான ஒன்று ஏசாயா 64:6, எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையைப் போல இருக்கிறது என்கிற அறிவே. இந்த அறிவு வராதவரை மனிதன் மறுபடி மாம்ச பலத்தில் தேவனை பிரியப்படுத்த முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறான். என் நீதியின் நிமித்தம் என்கிற அறிவை பெற்றவர்கள் முற்றிலும் தோல்வியை ஒப்புக்கொண்டவர்களாய், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் என்கிற புது வாழ்வுக்குள் கடந்து வருகிறார்கள். அது தோல்வி அல்ல, அந்த தோல்வியில்தான் நம்முடைய வெற்றியே ஆரம்பிக்கிறது. ஆமென். கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.